வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரோட்டு கடை ஸ்டைலில் அதே டேஸ்ட்லேயே ரொம்ப சூப்பராக 2 வகையான தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல தக்காளி தண்ணி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 4 வரமிளகாயை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதோட 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டை தோலோடையே சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு 2 சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமல் 2 சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட 4 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த கலவையோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அதையும் இதோட ஊற்றிடலாம். மிக்சி ஜாரை தண்ணி ஊற்றி அலசி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை கொதிக்க ஆரம்பித்ததும் கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது ரொம்பவும் கொதிக்கக்கூடாது. இது பச்சை வாசனை லைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் இந்த சட்னி வாசனையாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்தது நம்ம தேங்காய் தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். மிக்சி ஜாரில் 5 பல் பூண்டை தோலோடையே சேர்த்துருக்கேன். இதோட 1/2 கப் துருவன தேங்காயும் சேர்த்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம புளி சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த அளவுக்கு சின்ன சைஸாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இந்த சட்னிக்கு டேஸ்ட்டே இதில் இருக்க லைட்டான புளிப்புத்தன்மையும் நல்ல காரமான டேஸ்ட்டும் தான். இதில் 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிடலாம். இந்த சட்னி இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ அடுத்தது இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதோட 1/2 டீஸ்பூன் கடுகு, பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இதில் நீளமாக அரிஞ்ச 6 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இருந்தாலும் சின்ன வெங்காயம் சேர்க்கும் பொழுது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட 3 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட நிறம் லைட்டாக மாறணும். இந்த அளவுக்கு நிறம் மாறினதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவையை இதோட சேர்த்துக்கலாம். ஊற்றிட்டு ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், தேங்காய் தண்ணி சட்னியும் தயாராகிடுச்சு. 2 வகையான தண்ணி சட்னியும் நிச்சயமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை இதில் நம்ம தொட்டு சாப்பிடக்கூடாது. இட்லி தோசை மேலே 2-3 கரண்டி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.